அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை இரண்டாம் முறையாக ஹைமன் மீடியா ஸ்டடீஸ் 3ஆம் ஆண்டு மாணவர்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அஸ்கர் சார் எனக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மீடியா ஆன்லைன் ஓவர்வியூ. அதாவது நியூஸ் மீடியா ஆன்லைன் ஓவர்வியூ. அதில் நம்ம 3 டைப்பில் நம்ம அதை பிரிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதற்கண் இந்த ஆண்டு மாணவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நல்லா செய்றீங்க. அதே மாதிரி குரூப்ல நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. எல்லாரும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. அதே போல எல்லாருமே ஆக்டிவா நம்ம ப்ராக்டிக்கலா எல்லாம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு செவிவழி செய்தியாக மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக பிராக்டிக்கலுக்குள்ள இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான கோரிக்கை. இப்ப நம்ம நியூஸ் மீடியா ஆன்லைன் ஓவர்வியூ அதுக்காக நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிட்ட பிறகு நம்ம சைட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, ஹைமன் மீடியா ஸ்டடீஸ் 2024-25 மாணவர்களை இந்த வகுப்புக்கு நான் வரவேற்கிறேன். டிஜிட்டல் ஜேர்னலிசம் இதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. இது வரைக்கும் கடந்த 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சிலபஸ் வாயிலாக அஸ்கர் சார் டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டாக உருவாகி வருவதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு உள்ள வகுப்பு அதற்கு உங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பலன் அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய வகுப்பை தொடங்குகிறேன். நியூஸ் மீடியா ஆன்லைன் ஓவர்வியூ அதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற சப்ஜெக்ட். ஓகேவா? என்ன எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேர் பிரபாகரன். நான் காரைக்கால் அகில இந்திய வானொலியில பகுதி நேர அறிவிப்பாளராக இருக்கிறேன். நம்ம ஐமன் மீடியா ஸ்டடீஸ்ல 3 ஆண்டுகளும் தொடர்ந்து சில வகுப்புகள் அஸ்கர் சார் சொல்ற பிராட்காஸ்டிங் மீடியா சம்பந்தமான வகுப்புகள் மற்றும் இணையதளம் தொடர்பான நேரடி வகுப்புகள் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம இந்த மீடியா 3 விதமா நம்ம பிரிச்சுக்கிறோம். மூணு விதமான எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சர்வதேச ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் மற்றும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழக ஊடகங்கள். தமிழகம்னா தமிழகம் மற்றும் எங்களுடைய புதுச்சேரி, அதையும் ரெண்டையுமே நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம். இந்த 3 வகையான ஊடகங்களும் ஆன்லைன்ல எப்படி அவங்க நியூஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். சரியா? இப்ப இதை பத்தி நீங்க நிறைய தியரிஸ் நீங்க பார்க்க போறீங்க. அதனால நான் டைரக்டா பிராக்டிக்கல்குள்ளே போயிடுறேன். உலகளாவிய ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு டாப் 10 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இணையத்தில் தேடும் போது எனக்கு கிடைத்த விஷயங்கள் இவைதான். எல்லாருக்குமே ஓரளவு சோசியல் மீடியாலையும் சரி, யூடியூப்லயும் சரி, பொதுவெளியில உலக செய்திகளை தேடுகிறவர்களுக்கு இந்த மாதிரியான ஊடகங்கள் தான் உலக செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அதுல டாப் 10 அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிபிசி நியூஸ், CNN, தி நியூயார்க் டைம்ஸ், ராய்டர்ஸ், அல் ஜசீரா, தி கார்டியன், ஃபாக்ஸ் நியூஸ், பிளாம்பெர்க், அது மாதிரி இன்னும் 2 வெப்சைட்டுகள் இருக்கு. அசோசியேட்டட் பிரஸ், டக்ஸி வெலி, ஜெர்மன்ல இருந்து வருது. அடுத்தது இந்த வெப்சைட்ல நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே பிபிசி நியூஸ் தெரியும், அல் ஜசீரா நல்லா தெரியும். ஏன்னா நம்ம இஸ்லாமிய செய்திகளை தரமாக உலகத்திற்கு அளிக்கக்கூடியது. எந்த ஒரு களமாக இருந்தாலும் அந்த களத்திற்கு சென்று அந்த செய்திகளை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரே நிறுவனம் அல் ஜசீரா தான்.
அந்த அல் ஜசீரா வந்து கத்தாரில் இருந்து இயங்குகிறது. ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செய்திகளை வந்து அல் ஜசீரா வந்து கவர் பண்ணுகிறது. பிபிசி வந்து நம்மை ஆட்சி செய்த, நம்மை ஆண்ட லண்டன் பிரிட்டிஷ் அவங்களுடைய அரசு ஊடகம் பிபிசி நியூஸ். பிபிசி நியூஸ் வந்து தமிழ்ல கூட வந்து நமக்கு தனியா சேவைகள் செய்கிறார்கள். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், வானொலி கேட்பவர்களுக்கு தெரியும், வானொலி ஒளிபரப்ப கூட அரை மணி நேரம் வந்து வானொலி ஒளிபரப்பு கொடுப்பாங்க. இரவு மணி 9:16 ஆரம்பிப்பாங்க. 9:45க்கு அந்த நியூஸை முடிச்சிருவாங்க. அந்த அரை மணி நேரத்துக்காக நம்ம ஆவலோட காத்திருப்போம். நாங்களாம் அந்த மாதிரி காத்திருந்து கேட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இணையத்துக்கு வந்துட்டாங்க. முழுக்க முழுக்க அந்த ஒளிபரப்புலாம் சிற்றலை ஒளிபரப்புன்னு சொல்லுவோம். ஷார்ட் வேவ்லாம் நிறுத்திட்டு முழுக்க முழுக்க அவங்க இதுக்கு வந்துட்டாங்க, ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. ட்ரெடிஷ்னலா அவங்க வந்துட்டு பெரிய சேட்டலைட் மீடியா தான் அவங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சாதாரண லெவல்ல வந்து இறங்கி அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நியூஸா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், ரோட் ஷோ வரைக்கும் இறங்கி பிபிசி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதே மாதிரி சிஎன்என், நியூயார்க் டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அதாவது நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு புதுசா இருக்கும். நான் இந்த பிபிடியை நம்ம குரூப்ல போடுவேன். இதெல்லாம் நீங்க தேடி தேடி இணையத்துல தேடி தேடி நீங்க பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு ஆங்கிலம்லாம் அந்த அளவுக்கு புரியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அதே மாதிரி தமிழ்ல கூட எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இருப்பாங்க. இந்த 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸுக்குமே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் 2 டிப்ஸ் கொடுப்பேன். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது என்னன்னு நான் வகுப்புக்கு இடையில உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்தியாவுலங்க எதுங்க 10 டாப் 10 அப்படின்னு கேட்டோம்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து, என்டிடிவி, இந்தியா டுடே, ஹிந்துஸ்தான் டைம், இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி எக்கனாமிக் டைம்ஸ், நியூஸ் 18, ஜி நியூஸ், scroll.in இப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இங்க வந்துருவோம். எங்க வந்துருவோம்? தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். தமிழ்நாட்டுல டாப் 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினமலர், தினத்தந்தி. ஆக்சுவலா தினத்தந்தி தான் மேல இருக்கணும். தினத்தந்திக்கு அப்புறம் தினமலர் சொல்லலாம். அப்புறம் ஹிந்து, தி ஹிந்து வந்து இங்கிலீஷ்ல இருந்தவங்க இப்ப தமிழ்லயும் வந்து சூப்பரா வந்து ஒரு நாளிதழ் தொடங்கி சூப்பரா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய தலைமுறை, சன் நியூஸ், இதெல்லாம் வந்து டோட்டலா மீடியான்னு எடுத்துக்கிட்டாங்க. அது நம்ம வந்து எல்லா மீடியாவும் கலந்துட்டு இதுல சன் நியூஸ், பாலிமர் நியூஸ், தந்தி டிவி, நியூஸ் 7 தமிழ், விகடன், ஒன் இந்தியா தமிழ். அதே மாதிரி நம்ம குரூப்ல நிறைய பேர் விகடன் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. நானும் விகடனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். உண்மையா அந்த விதத்துல இந்த குரூப்பை வந்து பாராட்டினேன்னா, ஒரு 3 டீம் வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி நீங்க வாங்கியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா உட்காந்துருக்க கூடாது. அதை நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் படிக்கணும். என்ன வே ஆஃப் ஸ்டைல்ல விகடன்ல எழுதுறாங்க, என்னென்ன நியூஸ்லாம் கொடுக்குறாங்க, கவர் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து விகடன்ல கொடுக்குறாங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஜ் நீங்க வந்து விகடனுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அதுல நீங்க வந்து அப்ளை பண்ணி சில ஆர்டிகல் நீங்க எழுதி அவங்களுக்கு அனுப்புனீங்க, விகடன் மூலியமா அனுப்புனீங்கன்னா அதை படிச்சு பார்ப்பாங்க. நீங்க நல்லா எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறீங்களா, உங்களுடைய மொழி நடை வந்து நல்லா இருக்கா, ஒரு ஒரு எழுத்து, ஒரு படிக்கிறதுக்குடைய தகுதியான எழுத்தாக உங்களுக்கு எழுத்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பேஜை ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஓபன் பண்ணி விட்டா நீங்களும் விகடன் பக்கத்துல தொடர்ந்து எழுதலாம். அதுக்கான வாய்ப்பையும் விகடன் வழங்குது. இப்ப 15 பேர் விகடன் மெம்பரா இருக்கிறவங்க அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தணும். ஓகேவா? இதுக்கு மேல நம்ம இந்த ஆன்லைன்ல இந்த சைட்டுக்குள்ள போயிடலாம். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு 30 வெப்சைட் சொல்லிட்டேங்க. ஆனால் 30 வெப்சைட்டையுமே நான் இப்போ உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி எல்லாத்தையும் ஓபன் பண்ணிலாம் காட்டுறதுக்கு எனக்கு டைம்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒரு 3 சார் தமிழ்நாட்டுல உள்ளதுல தினமணி வராதா சார்? தினமணியும் வச்சுக்கலாங்க சார். ஒரு கணக்கெடுப்பும் ஒரு மாதிரி இருக்குங்க சார். இப்ப நான் பொதுவா உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக சொன்னேன். இது நீங்க ஃபைனலா நினைக்க வேண்டாம். நீங்களும் தேடி நீங்க கண்டுபிடிங்க. நீங்க டாப் 10 போட்டுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தினமணியும் நம்ம இதுல ஊடகத்துல சேர்த்துக்கலாம். டாப் 10 அப்படின்னு சொல்லும் போதுங்க சார், சேல்ஸ் அடிப்படையில சில பேர் எடுப்பாங்க சார், சில பேர் வந்து கண்டென்ட் அடிப்படையில் எடுப்பாங்க. தினமணி எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையா நல்ல ஒரு நடுநிலை பத்திரிகையா நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க. விற்பனையை பொறுத்த அளவுக்கு ஒரு சவாலான நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? அதனால கூட நம்ம இதுல இந்த பட்டியலில் விடுபட்டு போயிருக்கலாம். சரி, இப்ப வந்து நம்ம நியூஸ் மீடியா ஓவர்வியூ போயிடுவோம்.
இப்போ நம்ம பிபிடில இருந்து நம்ம டக்கு டக்குன்னு எடுக்க முடியாதுங்கிறதால நான் வந்து இதை டாக்குமெண்ட் ஃபைலா வச்சிருக்கேன். Screen போட்டோம்னா இப்படி வந்துரும். சரி, இப்போ வந்து நம்ம டாப் 10ல வந்து ஃபர்ஸ்ட் பிபிசி நியூஸோடைய வெப்சைட் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். பிபிசி நியூஸ், ஓகேவா? பிபிசி நியூஸை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கூகுளில் போய் நம்ம பிபிசி சைட்டை பார்த்துட்டு வருவோம். இதுதான் நம்ம லண்டன் பிபிசி. பிபிசியோடைய தலைமை நிறுவனம் வந்து லண்டன்ல தான், தலைமை செயலகம் வந்து லண்டன்ல தான் இருக்கு, ஹெட் ஆஃபீஸு. அவங்க வந்து உலகளாவிய செய்திகளை கவர் பண்றாங்க. உலகம் முழுக்க பிபிசிக்கு வந்து நிருபர்கள் இருக்கிறாங்க, செய்தியாளர்கள் இருக்கிறாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. பலவிதமான பணிகளை வந்து லண்டன் பிபிசி வந்து செய்து கொண்டிருக்கிறது. உலகளாவிய அமைப்புகள் எல்லாமே பிபிசியோட தொடர்பில் இருக்கும். ஐநா சபையுடைய உலக சுகாதார அமைப்பா இருக்கட்டும், அதே மாதிரி உலக அகதிகள் நலனுக்காக கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து பிபிசி வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் சம்பந்தமா கவர் பண்ணுவாங்க. உலகத்துல பெரிய சாதனைகள் இருந்தால் அதை கவர் பண்ணுவாங்க. வேர்ல்டு பெஸ்ட் விஷயங்கள் எல்லாமே லண்டன் பிபிசியினுடைய செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை காட்சி வடிவத்துல பார்ப்போம். இருந்தாலும் நம்ம இணையதளத்துல போய் படிக்கணும் அப்படின்னு நம்ம உட்காந்து அதை படிச்சோம்னா தான் ஒரு முழுமையான விவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க காட்சி வடிவத்துல ஒரு செய்தியை நம்ம கொடுக்கும்போது, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, லண்டன் பிபிசி தினத்தந்தியோடைய தந்தி டிவி இருக்குல்ல, அவங்களோட டைப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் செய்திகள் வந்து தந்தி டிவி இதுல வந்து ஒளிபரப்புறாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஸ்லாட் மாதிரி எடுத்து ஒளிபரப்புறாங்க. அப்ப அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களால என்ன சொல்ல முடியும்? கண்டிப்பாக வந்து ஒரு டிஜிட்டல் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் வந்து யூடியூப்ல டெய்லி இந்த 10 நிமிஷம் செய்தியை வந்து நீங்க வந்து தவறாமல் பார்க்கணும். சில விஷயங்கள் வந்து டெய்லி நீங்க தவறாமல் பார்த்தே ஆகணும். அதுல ஒண்ணு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நம்ம வெப்சைட் மீடியா முக்கியமா இருந்தா கூட எல்லாருமே நீங்க காட்சி இதை பார்த்துட்டா ஈஸியா இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால இதையும் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க. பிபிசி நியூஸ் தமிழ் சேனல் இருக்குல்ல, இதுல டெய்லியும் 10 நிமிஷம் உலக செய்திகள் கொண்டு வர்றாங்க. அந்த செய்திகள் அப்படிங்கிற இது வந்து அதுல போட்டிருப்பாங்க. செய்திகள் வந்து அந்த 10 நிமிஷம் 9 நிமிஷம் போடுவாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 8:30 மணிலேருந்து 8:45 மணிக்குள்ள டெய்லி அப்லோட் பண்ணிடுவாங்க. நான் வந்து இந்த செய்திகளை வந்து தினமும் வந்து நான் இந்த செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உலகளாவிய செய்திகளை வந்து 10 நிமிஷத்துல நம்ம ஓரளவு ஒரு ஓவர் வியூ வந்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் இப்ப படிக்கிறத ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதனால உலக செய்திகள் தெரிஞ்சுக்க நமக்கு இருக்கிற பெரிய ஊடக வாய்ப்புல வந்து பிபிசி தரக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பு. இதுதான் அந்த இப்ப ஆடியோ உங்களுக்கு கேக்குதாங்க சார்? கேக்குதுங்க சார். இல்ல சார், கேட்கல சார். அந்த வீடியோட ஆடியோ கேட்கல சார். வீடியோட ஆடியோ கேக்குதாங்க? வீடியோட ஆடியோ கேக்குதான்னு கேட்டேன். இல்ல சார், கேட்கல. கேக்கல சார், கேக்கல கேக்கல. சரி, ஓகே. இதுதான் நம்ம அந்த ஆடியோ கேட்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு சேனல் சொல்லிட்டேன். சேனலுடைய லிங்க் வந்து நம்முடைய ஐமன் குரூப்ல போடும். இவங்க டெய்லி வந்து அந்த நியூஸ் வந்து 10 நிமிஷம் செய்திகள் போடுறாங்க. வாரத்துல வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை உலக செய்திகள் வந்து இவங்க பிபிசி தமிழ் சேனல் ஒளிபரப்புறாங்க. தமிழகத்திலேயே இவங்க வந்து நிறைய நிருபர்கள் போட்டாங்க. டெல்லியில வந்து ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க. சினிமா தேட்டர் வாசல்ல நின்று சினிமாவுடைய விமர்சனம் தொடங்கி எல்லாமே இப்ப தரையில இறங்கி அடிக்கிற மாதிரி லோக்கல்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஜெர்மனில இருந்தும் தமிழ்ல வந்து ரேடியோ சேனல், தமிழ் சேனல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து ஒரு ஊடகம்னா அதை டெவலப் பண்ணி விட்டுருவாங்கிற ஒரு காரணம் வந்து அதுக்குள்ளார இருக்கு. தமிழர்களுக்கு வந்து மீடியானா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அதனால இன்னையில இருந்து நம்ம ஊடக நண்பர்கள் வந்து இந்த சேனல்ல நோட் பண்ணிட்டு 10 நிமிஷம் இது வரைக்கும் பாக்குறவங்க தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் புதுசா இந்த செய்தி எனக்கு இப்பதாங்க தெரியும், இப்படி ஒரு செய்தி யூடியூப்ல வர்றது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த செய்தியை நீங்க வந்து தொடர்ந்து நீங்க பாருங்க. அதே மாதிரி அல் ஜசீரா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேனல், நீங்க பார்க்க வேண்டிய சேனல். இருந்தாலும் வந்து நம்ம அதனுடைய மொழி வந்து தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு நமக்கு
யூடியூப் வீடியோ அந்த மாதிரிலாம் இன்னும் கிடைக்கல. உங்களில் யாராவது அந்த மாதிரி ஒரு சேனல் வந்து எடுத்து அந்த செய்தியை மொழிபெயர்ப்பு பண்ணி பிபிசி கொடுக்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேனல் ஆகிடும். நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது சாத்தியம். யாராவது இந்த வீடியோ மேக்கிங்கில் ஆர்வம் உள்ளவங்க, வீடியோ மேக்கிங்னா நீங்கள் கேமராவையும் மைக்கையும் கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. அல் ஜசீரால என்ன நியூஸ் போடுறாங்கன்னு அன்னைக்கு டாப் 10 அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் ஒரு பிக்சராக வச்சுட்டு கூட நீங்கள் நின்று பேசினா கூட நீங்கள் நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க சேனலை டெவலப் பண்ணி லட்சக்கணக்கான வியூஸ் போகும், லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் வந்துடும். அது ஒரே நாளில் நடக்காது. நீங்கள் அது வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சின்னா என்னன்னா தொடர்ந்து செஞ்சு செய்யணும். அதனால தான் நம்ம சக்தியை வந்து குதிரை திறன் அப்படின்னு சொல்கிறோம். குதிரை மட்டும்தான் நிற்காம ஓடக்கூடிய சக்தி படைத்த ஒரு விலங்கு. நீங்கள் சிறுத்தை வந்து ஓடும், குதிரையும் சிறுத்தைக்கும் போட்டி வச்சோம்னா சிறுத்தை வந்து குதிரையோட வேகமாக ஓடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றுடும், அதுக்கப்புறம் ஓடாது, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். குதிரை வந்து நிற்காம ரெஸ்ட் எடுக்காம ஓடும். மீடியாவில் உள்ளவங்களும் ரெஸ்ட் எடுக்காம ஓடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேக் விட்டு இருந்தோம்னா நம்ம மீடியாவில் எதையுமே சாதிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி உங்க சேனல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹோம்ல வந்து ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளார போய் கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த செய்தியில உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் விருப்பமோ நீங்க அது. சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து உலக நாடுகளோட முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், சில பேர் வந்து சுற்றுச்சூழல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பம், சில பேருக்கு வந்து இந்தியா சார்ந்த விஷயங்களை இவங்க என்னென்ன எடுக்கிறாங்க, ஏன்னா முக்கியமா உள்ளதானே எடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து போட மாட்டாங்க. இந்தியாவில் ரொம்ப ஹைலைட்டா உள்ள விஷயங்கள் தான் பிபிசி ஆங்கில இணையதளத்துல தான் வரும். அதனால வந்து நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸு, பிஸ்னஸ், முக்கியமா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இது வந்து ஒன்று ஒவ்வொரு பக்கத்துக்கு போகுது பாருங்க. நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா அது வேற வேற பக்கத்துக்கு. இனோவேஷன்னா கண்டுபிடிப்பு பாருங்க, யானையோட எலும்பு. அப்புறம் கல்ச்சர்னா கலாச்சாரம், டிராவல்னா பயணம், எர்த்துனா நம்ம பூமியை பற்றி. அப்புறம் வீடியோவாக பார்க்கணும்னா கூட பிபிசி லண்டன் அவங்க வீடியோ நியூஸ் எல்லாம் அதையும் ஒரு பக்கத்தில் போட்டு வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு வெப்சைட் மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு வெப்சைட்டாக இருக்கு. லைவ் பாருங்க, ஒரு சேனல்ல எத்தனை லைவ் கொடுக்குறாங்க பாருங்க. ஒன்றும் ஒரு நாடு ஒரு இடத்துல நடக்குது. உலகத்துல பல்வேறு நாடுகள் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் வந்து லைவ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. உலக குடிமகனா நம்ம இருக்கணும்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மீடியாலாம் நம்ம பார்க்கணும். நம்ம கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு நியூஸே பார்த்துட்டு இருந்தோம், உலக அறிவு நமக்கு இருக்காது. இந்த நம்ம இந்தியால வந்து ஆட்சி அதிகாரத்துல அரசு பதவியில உட்கார்றவங்க எல்லாருமே பொது அறிவுல வந்து பெரிய ஆளா இருக்கணுங்கிறது தான் நம்ம நாட்டுடைய அமைப்பா இருக்கு. அவங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் எழுத தெரிஞ்சா போதும், அவங்க கலெக்டர் ஆயிடலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ரீடிங் ஹேபிட்டு, நாலேஜை வளர்த்துக்கிறவங்கள தான் இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி இப்பயே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் பண்ணிடுறேன். என்ன டிப்ஸ்னா, எனக்கு வந்து இந்த நியூஸ் பார்த்தாலே எனக்கு தலை சுத்துதுங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. எனக்கு தமிழே அரைகுறையா தெரியும், இங்கிலீஷ்ல நான் எப்படிங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் மனசுக்குள்ள என்ன நினைச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க. என்னடா இங்கிலீஷா காட்டிட்டு. அதனால அவங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். உங்க டெஸ்க்டாப்லயே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க, வச்சிருக்கிறவங்க பயன்படுத்துங்க. நானும் வச்சிருக்கேங்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. டிடெக்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், சூஸ் அனதர் லாங்குவேஜ் வந்து தமிழ். இங்க இருக்கிற லாங்குவேஜ்ல இருந்து எனக்கு தமிழ்ல வேணும்னு நான் கேட்கிறேன். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம குரூப்ல எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சரிங்க சார். ஓகே, ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. அப்புறங்க சார்? எனக்கும் தெரியும். 2 தெரியும் சார், தெரியும் சார். ஓகே, நம்ம கிளாஸ்ல இப்ப எத்தனை பேர்? 44 பேர் இருக்காங்க. 44 பேர்ல ஒரு 4-5 பேருக்கு தெரியும் இல்லையா? ஒரு 4-5 பேருக்கு தெரியும், மீதி எல்லாருக்குமே தெரியாது. இப்ப நான் பாருங்க, அப்படியே தமிழ்ல மாத்திட்டேன் பாருங்க. ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? I also know sir this one. எனக்கு தெரியும்.
சாரி லேட்டா இருக்கும். 1 2 3 4 5 6 7 வச்சீங்க, இல்ல 10 வச்சீங்க. ஆனா ஒரு 35 பேருக்கு தெரியாத விஷயம் வந்து நம்ம அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக சொல்றோம். ஓகேவா? தெரிந்த இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்களுக்கு பாராட்டுக்கள். நீங்க எல்லாம் ஒரு பெரிய மோஜோவா அடுத்த வருஷம் இருக்கும். மோஜோனா என்ன? மொபைல் ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து பரிமளிக்க வேண்டும். சரியா? இதோட நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்ப வீடுங்கிறது தான் ஹோம். நம்ம அங்க பார்த்தோம்ல, அந்த ஹோம்ல வந்து நம்ம இருக்கிறோம். இப்ப வந்து தமிழுக்கு மாத்தி. இப்ப ஒரு தடவை நான் தமிழ்ல மாத்தினால ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்துடும். அந்த மெனுவை கிளிக் பண்ணும்போது. இப்ப பாருங்க, எனக்கும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது பாருங்க. இந்த நேட்டோ உச்சி மாநாடு பீடனின் வேட்புமனையை காப்பாற்றலாம் அல்லது மூழ்கடிக்கலாம். ஆக்சுவலா இவருக்கு வந்து அடுத்த தேர்தலில் இவர் நிற்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறியா இருக்கு. உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ரொம்ப ஏஜ்டு, முடியாதுன்னு சொல்லி அவங்க கட்சியிலேயே வந்து வேற வேட்பாளர் நிறுத்துற அளவுக்கு இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் தமிழ்ல அந்த பேஜை நான் தமிழ்ல கொண்டு வந்துட்டேன். இப்ப இதை வந்து பர்மனண்டாவும் நம்ம போட்டு வைக்கலாம். ஆனா பர்மனண்டா போட்டு வச்சோம்னா நமக்கு நிறைய சில சைட்லாம் ஒர்க் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இப்படி அப்பப்ப நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஜோ பைடனுக்கு இது ஒரு வாரம். நவீன இதுல என்ன ஒரு விஷயம்னா, தப்பு தப்பா சில விஷயங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இது ஒரு மிஷின் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஓகேவா? ஒரு மனிதர் டிரான்ஸ்லேட் பண்ணல. மனிதர்கள் வந்து இப்படி எல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நிறைய டெக்ஸ்ட் வந்து ஃபீட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, கோடிங் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த கோடிங் எல்லாம் வச்சுக்கிட்டு அது வந்து அந்த நியூஸை இங்கிலீஷ்ல உள்ள நியூஸையோ வேற மொழியில உள்ள நியூஸையோ தமிழ்ல வந்து நம்ம கொடுக்குது. இதுலயும் ஒரு மோஜோ, அதாவது ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்தியை எடுத்து கொஞ்சம் திருத்தம் பண்ணி எழுதி அதை வந்து முக்கியமான செய்தியா இருந்தா அதை நம்ம குரூப்ல போட்டீங்க, இல்ல சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய செய்தியாளருடைய சேவை தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் வந்து வர்றதே கிடையாது. நம்ம தமிழ் சேனல் வந்து சொல்லுவாங்க, ஆனா இது ரொம்ப பெரிய கேர் பண்ணிலாம் உலக செய்திகள்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவர் பதவிக்கு ஜனாதிபதி பதவிக்கான சாத்தியக்கூறுகள், அதனுடன் வரக்கூடிய வெளியுறவுத்துறை மதம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் கவலை. அதாவது இவர் வந்துட்டாருன்னா, ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகும் சொல்லி அந்த நாடுகள் கவலைப்படுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அவர் மாநாட்டுல இருக்கும்போது, நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு இருக்கும்போது அவருடைய ஆக்டிவிட்டி, செயல்திறன், அது வந்து இயல்பா இல்ல ரொம்ப வயசாயிட்டு அவருக்கு, ரொம்ப ஏஜ்டு. அவரை பிடிச்சி அவரை நடக்க வச்சு கொண்டு போறதை பார்க்கும்போதே தெரியுது தலைவருக்கு முடியல உடம்பு. உலகத்திலேயே பெரிய தலைவர் அமெரிக்க ஜனாதிபதி தான் உலகத்திலேயே பெரிய போஸ்டிங். அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம். இப்ப இதெல்லாம் நீங்க தமிழ்ல படிக்கலாம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இப்ப ஒரு சைட்டுக்கே 1/2 மணி நேரம் முடிஞ்சிட்டு. அதனால நான் அடுத்த சைட்டுக்கு வரேன். இது மாதிரி நீங்க ஒண்ணா வணிகம்னா பிசினஸ் தெரிஞ்சீங்கன்னா பிசினஸ் பண்ணிக்கலாம், ஏதோ நீங்க பாத்துக்கலாம். நம்ம அடுத்தது நேரடியா அல் ஜசீரா போயிடுவோம். உண்மையா அல் ஜசீரா செய்திகள் வந்து நமக்கு வந்து இப்ப வந்து மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய செய்திகள் தான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதுல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலக யுத்தத்தின் தொடக்கம் போல இப்ப வந்து காசால வந்து ஒரு பெரிய ஒரு போர் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றிய செய்திகளை வந்து அல் ஜசீராவை தவிர மற்ற ஊடகங்கள் எதுவுமே வந்து உண்மையா சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் வந்து இறந்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள அப்ப அங்க பார்த்தோம் நம்ம, அதுவும் ஒரு உலக ஊடகம் தான், இதுவும் ஒரு உலக ஊடகம் தான். எடுத்த உடனே அவங்க என்ன நியூஸ் கவர் பண்றாங்க பாருங்க, இஸ்ரேல் வார் தான் அவங்க அல் ஜசீரா கொடுக்குற செய்தி. கத்தாரில் இருந்து இயங்குகிறது. கத்தாரில் இருந்து இயங்கினாலும் மலேசியா மற்றும் ஐக்கிய அமீரக நாடுகள் எல்லா இடத்துலையுமே அல் ஜசீராவுக்கு ஒரு பெரிய செட்டப் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி சேனல்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டரா வேலை செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. மிலிட்ரியை விட கஷ்டமான வேலை வந்து இந்த மாதிரி அல் ஜசீரா போன்ற தளத்துல வந்து ஒரு நிருபராக இருக்கு. அதை பார்த்து இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை பேரு அந்த போர் களங்கள்ல இருந்து செய்தி கொடுத்து அவர்களும் வந்து மடிந்திருக்கிறார். இந்த இஸ்ரேல் வார்ல மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள்ல பல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது. சிரியால வந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். நம்ம வந்து மலேசியால பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல இருந்து தப்பித்து கடல்ல வந்து தஞ்சம் புகுவதற்காக வர
வர்ற பயணிகள் எல்லாம் கடல்லையே கவுந்து இறக்குறாங்க, கர்ப்பிணிகள் கடல்ல இறக்குறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடல்ல பயணிக்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் நமக்கு யாருமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்த கட்சிக்காரன் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் என்ன பண்றாங்க, இதுலயே நம்ம நேரத்தை போக்குறோமே தவிர உலக செய்திகள்ல ஆர்வம் காட்டுது. உலக செய்திகள் நம்ம ஒரு உலக குடிமகனா நம்மளை ஆக்கி இருக்கிறது ஒரு இணையதளம். இந்த இணையதளம் இன்டர்நெட் மீடியா ஆக்கி இருக்குன்னா நம்மள மாதிரி உள்ளவங்க அந்த உலக செய்திகளை தெரிஞ்சுக்கணும், அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அரிதிலும் அரிதாக சில நண்பர்களுக்கு அதை சொல்லணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வம் வந்து நம்ம ஐமன் குரூப்லேயே இருக்கு. நான் சில பேரை நம்ம கடந்த 2 ஆண்டுகள்ல நிறைய பேரை பேசினதுல, நிறைய பேரை நேரடியாக தொடர்பு கொண்டதுல நான் சில பேர்கிட்ட வந்து அந்த அதாவது அந்த ஆர்வம் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த குரூப்லயும் நீங்க உலக செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் நடக்கும்போது நீங்க அந்த செய்திகளை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளும். சரியா? இப்ப வந்து இதுல பாருங்க, செய்திகள்ல வந்து ஒவ்வொரு நாடா கொடுத்துட்டாங்க. மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய பசிபிக். அப்புறம் அடுத்த மெனுவே என்ன போட்டுட்டாங்கன்னா, காசா மீதான இஸ்ரேல் போர், அதை வந்து அவங்க போட்டுட்டாங்க. அது 2வது மெனுவா கொடுத்துட்டாங்க. அம்சங்கள் எதை போட்டாலுமே அவங்க முக்கியமா அந்த நியூஸ் தான் நமக்கு. அப்புறம் கருத்துக்கள், விளையாட்டு கொடுக்குறாங்க, காணொளிகள் கொடுக்குறாங்க. அல் ஜசீரா நம்ம அங்க பிபிசியில பார்த்தோம் பாருங்க காணொளிகள், அதே மாதிரி இவங்களும் காணொளிகள் நம்ம கொடுக்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து பாக்குறத ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதே மாதிரி இன்னமும் நீங்க என்னென்ன இருக்கோ எல்லாமே, எக்கானமில இருந்து கிளைமேட்ல இருந்து எல்லாமே அவங்க அறிவியல் தொழில்நுட்பத்தில இருந்து, இப்ப சப்ஜெக்ட்ல நான் ஆர்வம், அறிவியல்ல ஆர்வம் இருக்கு, தொழில்நுட்பத்துல ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டு பத்திரிகையும் தமிழ்நாட்டு டிவி சேனலையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க டெவலப் ஆக வாய்ப்பே கிடையாது. நீங்க வந்து இன்டர்நேஷனல் மீடியாஸை பார்த்து அவங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை கவர் பண்ணா மட்டும்தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல சமீபத்துல நான் கேட்ட ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இப்ப வந்து ஏசியை வந்து நம்ம பெருசு பெருசா ஸ்பிளிட் ஏசி, விண்டோ ஏசி எல்லாம் வச்சிருக்கிறோம்ல, இதையெல்லாம் தூக்கி தூர போடுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன சிப்பு மாதிரி, ஒரு ஒரு பட்டை சைஸுக்கு ஒரு சிம் கார்டே கொஞ்சம் நீட்டா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிப்பு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த சிப்பை வந்து உடம்புல நம்ம வந்து இந்த விழா நுரையீரல் விழா கிட்ட வச்சோம்னாலே உடம்பு வந்து கூலிங் ஆயிடும். இது வந்து செய்தி வந்து இப்படி வரப்போகுதுங்கிறது கிடையாது, ஆல்ரெடி வந்துருச்சு. அதை வந்து டெமோ பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்துல நான் ஆல்ரெடி சில கோயிலில் சொல்லியிருப்பேன். ஏஐ தொழில்நுட்பத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடுத்த கட்டமா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்துருச்சு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என் பக்கத்துல அந்த ஏஐ உட்காந்துருந்தா, ஏன்டா டல்லா இருக்க, ஏன்டா உன் முகம் சோகமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு என்ன அப்சர்வ் பண்ணி அது கேட்கும். அப்ப ஒரு மனுஷனுக்கும் ஒரு மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து அதை ஏஐக்கு வந்து இந்த அறிவை கொடுத்து ஏத்திக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட். நம்ம வகுப்புல பாட்காஸ்ட் பத்தியும் அஸ்கர் சார் எடுப்பாங்க. முடிஞ்சதுன்னா நானும் லைவ்ல சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். பாட்காஸ்ட்னா ஒண்ணும் இல்லை, ஆடியோவா கொடுக்குறது. அங்க வீடியோவா பார்த்தோம்ல, இங்க ஆடியோவா கொடுக்குறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ, நீங்க அப்படியே ப்ளே பண்ணி கேட்டுக்க வேண்டியதுதான். பெரும்பாலும் இதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் நம்ம அவங்க கொடுப்பாங்க. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நீங்க அதுல வந்து டைரக்டா நீங்க கேட்டு. சரி, இப்ப நான் வந்து இன்னொரு டிப்ஸ் சொன்னேன்னு சொன்னேன். அது நம்ம இந்தியா நியூஸ் இதுல பார்க்கலாம். ஓகே, இப்ப 2 செய்தி சேனல் பார்த்துட்டோமா. அப்புறம் வந்து செய்தி முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தி முகமைனா மற்ற செய்தி சேனலுக்குலாம் இவங்க செய்திகளை எடுத்து 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 கொடுப்பாங்க. அது மாதிரி ஏஎன்ஐ, யூஎன்ஐ நம்ம பார்ப்போம். அவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்க நிறைய நிருபர்கள் பட்டாளம் வச்சிருப்பாங்க. ஒரு நிறுவனமும் 500 பேர் 1000 பேர் வச்சிருப்பாங்க செய்திகள் கொடுக்கறதுக்கு. அந்த செய்திகள் எல்லாம் அவங்க வாங்கி எந்தெந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாம் இருக்கோ அவங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல்களை அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அதுதான் செய்தி முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து செய்தி முகமைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய பெயர், முதல்ல வரக்கூடிய பெயர் இந்த கம்பெனி, இந்த பிராண்ட் தான். இது கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த செய்தி முகமை பணிகளை செய்து கொண்டிருக்கு. இவங்க ஒரு மீடியா தான், மற்ற மீடியாவுக்கு இவங்க வந்து நியூஸ் கொடுப்பாங்க.
அதுதான் செய்தி. இப்போ ஏஎன்ஐலாம் இருக்குல்ல இந்தியாவில், பிரஸ் கிளப் ட்ரஸ்ட் ஆஃப் பிடிஐனா பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மீடியாவுக்கும் அவங்க நியூஸ் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். மாசத்துக்கு இவ்வளோ, வருஷத்துக்கு இவ்வளோன்ட்டு அவங்க ஒரு சார்ஜஸ் வந்து வாங்கிப்பாங்க. அதெல்லாம் லேக்ஸில் இருக்கு. பெரிய ஊடகம் தான் அங்கெல்லாம் வாங்க முடியும். நம்மள மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நம்ம வந்து இதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டா போதும். ராய்டர்ஸ்ல என்ன செய்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய உயர் தொழில்நுட்ப கண்காணிப்பை எதிர்க்க ஹெஸ்பல்லா எப்படி முயற்சிக்கிறது. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்க. ஹெஸ்பல்லா அமைப்பு வந்து எப்படி வந்து இஸ்ரேலோட டஃப் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்துருப்போம், ஆனா இந்த செய்திகள்லாம் நமக்கு தெரியாது. என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஓரலா ஏதாவது ஒன்று ரெண்டு செய்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இப்போ அஸ்கர் சார் பாருங்க, டெய்லி கிளாஸ்ல உட்காந்தா எவ்வளோ விஷயங்கள் அப்டேட் பண்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அப்டேட்டா இருப்பான், 5-6 மணி வரைக்கும் அப்டேட்டா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் அதை இந்த மாதிரி செய்திகளுக்கு ஒரு நீங்க நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஒதுக்கி இந்த மாதிரி செய்தித்தளங்கள்லாம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னாலும் நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி செய்தித்தளங்களை நீங்க வந்து பார்க்கணும். அதுல யாரு முக்கியமா சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி உலக செய்திகளை தமிழ்ல அழகா எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நிறைய செய்திகளை கொடுக்குற மாதிரி ஒரு சேனல் நீங்க பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ இந்த செய்திகள்லாம் எடுத்து இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து நம்ம டூல்ல வந்து பயன்படுத்தி அதில் போட்டோலாம் எடுத்து போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கான்டெஸ்டிங் போட்டு அவங்க சேனல் பேர் கூட போட்டுங்க. அப்படி போட்டு நம்ம செய்திகள்லாம் கொடுக்கலாம். செய்திகள் போகணுங்கிறது தான் நமக்கு இலக்கு. மற்றபடி அதுல இருந்து நம்ம ஏர்னிங் பண்ணணும், அதுக்கு வேற மாதிரி பண்ணணும். அதுல நீங்க செய்திகள்லாம் சொல்லி ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் யூடியூப் பொறுத்தளவு. ஏன்னா அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சிருக்காங்க. ராய்டர்ஸ் வெப்சைட். எத்தனை பேருக்கு ராய்டர்ஸ் தெரியும் நம்ம குரூப்ல? டிரான்ஸ்லேஷன் தெரியும் 10 பேர் சொன்னீங்க. ராய்டர்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்க சார். சார் இது தெரியும் சார். இது இந்த கொரோனா டைம்ல இந்த நியூஸ் அதிகமா பார்த்துருக்கோம் சார். ஒருத்தர் 2 பேர் தெரியும். வேற யாரும் தெரியும்னாலும் சொல்லுங்க. அப்ப 44 பேர்ல 2 பேர். சரி, நீங்க ஒரு 5 பேர், ஒரு 10% பேருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷனல் மீடியா வந்து ஒரு சர்வீஸ் மீடியா. இவங்க சொல்ல போன செய்தி முகமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. செய்தி நிறுவனங்கள் இவங்க வந்து மற்ற மீடியாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுல்ல? அவங்க டைரக்டா மீடியா, இவங்க டைரக்டா மீடியா மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இதே நம்ம ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட டைப் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க நியூஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொன்ன சைட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு உள்ள போய் பார்க்கணும், டிரான்ஸ்லேட்டர் போட்டு பார்க்கணும். நாளைக்கு வந்து அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எல்லாருமே பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு எது தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. இப்ப நான் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டுடைய வெப்சைட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் அந்த குரூப்ல போட்டுருவேன். ஏன்னா இல்லாட்டினா நீங்க அப்படியே விட்டுருவீங்க. அதனால உங்களை ப்ராக்டிக்கல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக நான் இது போடுறேன். சரி, பிபிசி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் டேலண்டான நண்பர்கள் இருக்கீங்க. நான் இதை அப்படியே குரூப்ல போடுறேன். நீங்க வந்து அந்த சைட்டோட லிங்க் அதில் போட்டு நம்ம நண்பர்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். சரியா? அடுத்ததுக்கு போயிடுவோம். இந்தியா டாப் 10. இந்தியா டாப் 10ல ஃபர்ஸ்ட் இவங்க கொடுக்கறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்க வேணா மாத்திக்கிங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிதான் வச்சுக்கணும், இதுதான் டாப் 10 நான் சொல்லல, கிளாஸுக்காக நான் எடுத்திருக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். நம்ம இந்திய செய்திகள்ல இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க பாருங்க. தமிழ்ல மாத்திட்டேன். சரியா? குழந்தைகளின் இறப்பு மிகவும் வேதனை அளிக்கிறது. இவர்கள் எங்களை குப்பைகளை போல நடத்துகிறார். பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது. இந்திய பரிந்துரையின் பேரில் பாக் கார்கில் வீரருக்கு விருது. எப்படி விருது? அப்புறம் ஷாப்பிங், எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி நிறைய செய்திகள் போட்டிருக்காங்க. தொழில்நுட்பம், கூகுள் செய்தி ஒன்று என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ இது மாதிரி இந்த விளம்பரங்கள்லாம் வரும். இந்த விளம்பரங்கள் தான் அவங்களுக்கு வருமா? அதனால விளம்பரங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அதை விளம்பரங்களை கடந்து தான் நம்ம இந்த செய்திகள்லாம் பயன்படுத்தணும். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் 1 வருஷத்துக்கு. பின்னர் இருக்கலாம். அதாவது நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுமான்னு கேட்குது. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா செல்லு டாயின் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த சைட்டுக்கு போயிடலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்தியா டுடே போகிறேன். இப்போ மொபைலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் உங்களுடைய ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மெனுவெல்லாம் நீங்கள் வந்து அங்கே உள்ள எது இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து டச் பண்ணி பார்க்கணும். டச் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்கணும். ஒரு 3 கோடு நெத்தியில் நான் பட்டை போடுற மாதிரி 3 கோடு போட்டிருப்போம். அப்படின்னா அது ஹோம் மெனு அப்படின்னு அர்த்தம். அந்த ஹோம் மெனுவை தொட்டிங்கன்னா அவங்க வச்சிருக்கிற மெனு எல்லாம் உங்களுக்கு காட்டும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து காட்டிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து மொபைல்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சத்தத்தை பற்றி ஒரு செய்தி போட்டுக்கிறாங்க. வாழ்க்கை கொரட்டை பிரச்சனை மாதிரி இது ஒரு பிரச்சனையை பற்றி போட்டுக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்கலாம். சில ஒலிகள் உங்களை உண்மையிலேயே கோபப்படுத்துகிறதா? மிசோஃபோனியா குற்றம் சாட்டு. மிசோஃபோனியா அப்படின்னு ஒரு வியாதி. அந்த வியாதி வந்து அன்டாலரன்ஸ், சகிக்க முடியாத ஒரு தன்மை தான் வந்து இந்த வியாதி மிசோஃபோனியா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். இது நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்கு. இது சொல்லப்போனா எனக்கே இந்த வியாதி இருக்கு. ஏன்னா தூங்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கணும். இப்போ யாராவது நடந்து வந்தாங்கன்னா கூட டக்குன்னு நான் முழிச்சுப்பேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட முழிச்சுப்பேன். காலையில் அலாரம்னா கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கும் போதே முழிச்சுப்பேன். சில பேர் அலாரம் அடிச்சு எத்தனை தடவை அடித்தாலும் சரி அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு கிடக்கும். அது பாட்டுக்கு ரிப்பீட் மோட்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கும். என்ன அடித்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம தொடர்புன்னு தூங்குற எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஏஞ்சி பழகிடுச்சு. சில காலை நேர பணிகள்லாம் போகிறதால கதையை கேளுங்களே போட்டான். கதையே சொல்றாங்க. Do some sounds make you really angry? Misophonia might be to blame. If you can't tolerate the sound of someone chewing with their mouth open. ஓகேங்க சார். இது அந்த சவுண்ட் அந்த நம்ம கட்டுரை கொஞ்சம் ஓப்பனிங் கொடுத்தோம்ல அதோடைய பிரீஃபா ஆடியோவா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த செய்திகளை வந்து இது மாதிரி ஸ்லைடர் மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம 2 மீடியா பார்த்துட்டோமா? அப்புறம் இது என்ன scroll.in புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். சும்மா நான் சாம்பிள் தான் காட்டிட்டு இருக்கேன். இது நான் ஓடுற லிஸ்ட்டு ப்ளஸ் நீங்க ஆட் பண்ணிக்கிற லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்க ஒன்று ஒன்றா உள்ள போய் பாருங்க. இவ்வளோ மீடியா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சன் டிவியில் மெட்டிவிலேயே பார்த்துக்கணும்னா இப்போ உள்ள என்ன சிங்கப்பெண்ணையெல்லாம் பார்த்துக்கணும்னா நமக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் ஜேர்னலிசத்தில் நடக்காது. ஓகேவா? நீங்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் ஆனதால ஓகே, இது ஸ்க்ரோல்னா அது பாட்டுக்கு ஸ்க்ரோலில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் ஸ்க்ரோல் மீடியா. HIV புதிய மருந்து வருடத்துக்கு 2 ஊசிகள் பாதுகாப்பு. எப்பா HIVக்கு மருந்து வேலை செய்யுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு அதுக்கான தீர்வு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மாதிரி இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் ரொம்ப ஆறுதலா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த செய்தி காட்டுறேன். இந்த செய்தியை நீங்க மற்றவங்களுக்கு அவருக்கு இருக்கிற வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நம்ம நாட்டில் இவ்வளவு நாள்ல வரும்னு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அவர் உங்களை பெரிய ஒரு ஹீரோ மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சு அந்த தகவல் கொடுக்குறோம் பாருங்க, அது வந்து ரொம்ப உண்மையிலுமே ஒரு பெரிய சேவைங்க. ஒருத்தருக்கு வேலை இந்த இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் போற போக்குல கேள்விப்படுறீங்க, இந்த மாதிரி படிச்சவருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவர் அந்த மாதிரி படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க அந்த தகவலை சொல்றீங்க. அவர் போறாரு, வேலை வாங்கிறாரு, நல்ல சம்பளம் வாங்கி குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாருன்னா நீங்க காத்து வாக்குல அவர் காதுல சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை வந்து உங்களுக்கு தரும். ஓகே, இப்போ நம்ம தமிழுக்கு வந்துட்டாங்க.
தமிழ்ல இருக்கோம். இப்போ தந்தி டிவி, தந்திக்கு வந்துருக்கோம். தந்தியெல்லாம் நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. தந்தி பேப்பர் பார்ப்பீங்க. தந்தி சைட்டு கூட தேவைப்படுறவங்கலாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஓரளவு எல்லாரும் பழக்கப்படுத்தணும். இதை கூட பார்க்காத ஆளுங்க நம்ம இருப்பாங்க, நம்ம குரூப்ல இருப்பாங்க. மொபைல்லாம் வச்சிருப்பாங்க, லேப்டாப்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இதே பார்ப்போம், சீரியலே பார்ப்போம்ட்டு பார்க்குறோம். பொழுதுபோக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இப்போ கொஞ்ச நஞ்சம் பேர் இல்லை, உலகத்துல வந்து ஒரு 95% பேர் பொழுதுபோக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. 5% 10% தான் இந்த மாதிரி செய்திகள் படிக்கிறவங்க, செய்திகளை மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க, எடுத்து கொடுக்குறவங்க, அவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறையும். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்ததால நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. செய்தி மேல ஒரு ஆர்வம் வந்துருக்கு அவங்களுக்கு. எல்லாருமே படிக்கிறாங்க. முன்னாடி புத்தக வாசிப்பு தான் குறைஞ்சிருக்கே தவிர இந்த நம்ம செல்போனை வச்சுக்கிட்டு வாசிக்கிற வாசிப்பு அதிகரிச்சிருக்கு. அதனால நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டீங்க, நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நல்லா எழுதுனீங்கன்னா அதெல்லாம் நல்லா ரீச் ஆகும், நல்லா ஷேர் ஆகும். அதுவும் டைம் லைன்ல போடாம பேஜ்ல போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும். இப்போ ஃபேஸ்புக் அல்கரிதம்லாம் மாத்திட்டாங்க. இந்த மாதிரி நிறைய லைக்ஸ் நிறைய பேருக்கு காட்டுறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பணம் கட்டியா காட்டுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபேஸ்புக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதனால அதையும் மீறி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. பாருங்க, முக்கியமான செய்தி, நாளைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்குப்பதிவு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். விக்கிரவாண்டியில் பதட்டமான வாக்குச்சாவடி உள்ள இடங்களில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த செய்திகளை வந்து சில இணையதளங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண விடுவாங்க, சில இணையதளங்கள் விட மாட்டாங்க. இவங்க விடுறாங்களான்னு நம்ம டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். அதே கூகுள் டிரான்ஸ்லேட்டோட வெப்சைட்டுக்கு போயிருங்க, இந்த ஆப்புக்கு போகும். பாத்தீங்களா, நான் நிறைய ஒரு பேராகிராஃபா செலக்ட் பண்ணேன். ஆனா இது வந்து எனக்கு ஒரு 3 வரி தான் கொடுக்குது. அதுக்கு மேல நீ வேணும்னா என்னோட வெப்சைட்ல போய் படிங்க. ஓகேவா? இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த சைட்லயும் நம்ம ட்ரை. இவங்க எப்படி கொடுக்குறாங்க? மாநிலம், தேசியம், உலகம், சினிமா, விளையாட்டு, ஜோதிடம் அப்படிங்கிற மெனுஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கூட வந்து இன்னும் நிறைய உள்ளார கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிட்டுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுக்குள்ள சைடு மெனுல எவ்வளவு கவர் பண்றாங்க. செய்திகளுக்கு கீழே மாநில செய்திகள், தேசிய செய்திகள், உலக செய்திகள், சிறப்பு கட்டுரைகள், சினிமா, விளையாட்டு, கிரிக்கெட்டு, கல்வி, வேலை வாய்ப்பு, ஆன்மீகம், தலையங்கம், ஆரோக்கியம், இ பேப்பர், புகார் பெட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இதெல்லாம் இருக்கணும். இப்போ நீங்க இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவங்களுடைய விதிமுறைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி. இதெல்லாம் இருந்தால் தான் எங்கள் வெப்சைட்டே நடத்த முடியும். இப்போ எங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒர்க் வருதுன்னா நாங்கள் இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லிடுவீங்க, சார் நான் லோக்கலில் ஒரு நியூஸ் சேனல் பண்ண போகிறேங்க சார், வெப்சைட் வேணும் சார். நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விதிமுறைகள்லாம் கொடுக்கணும்னு நாங்கள் யோசித்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் ஒழுங்காக இருந்தால் தான் ப்ளே ஸ்டோர் ஆப்பு அதெல்லாம் பப்ளிஷ் ஆகும். வெப்சைட்லாம் கூகுளில் எடுத்துப்பான், இல்லைன்னா கூகுளில் ரிஜெக்ட் பண்ணிடுவான், தேடினா வராது நம்ம சைட். அந்த லிங்க் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கூகுள் வந்து அதில் நிறைய இருக்குது, எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் ஆப்டிமேஷன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்களா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒழுங்காக கொடுத்துருக்குறாங்களா, அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா, இதெல்லாம் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்களை பற்றி, தனித்தன்மை, பாதுகாப்பு, தொடர்பு கொள்ள, இதெல்லாம் விதிமுறைகள். இப்போ நான் காட்டின எல்லா ஆங்கில இணையதளத்திலையும் தமிழ் இணையதளத்திலையும் இந்த விதிமுறைகள், நெறிமுறைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த செய்திகளில் வந்து ஏதாவது உங்களுக்கு குற்றம், குறை, இல்லை ஒரு பெரிய ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மாற்று கருத்து எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க மேலே நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தவறான செய்தியை போட்டுட்டாங்க, ஏதாவது ஒரு இது அவதூறு பண்ணுறாங்க, அது மாதிரி கேஸ் வந்து இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்காக. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம், இன்னொரு டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன், அது பார்க்கலாம். புதிய தலைமுறையெல்லாம் வந்து அச்சு ஊடகத்துல வரணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க, ஆனா அவங்களால முடியல. இப்போ கொரோனா டயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அச்சு ஊடகங்கள் க்ளோஸ் பண்ணி எல்லாம் இன்டர்நெட் மீடியாவா வந்துட்டாங்க. புதிய தலைமுறையும் அப்படிதான். அதே மாதிரி காமதேனுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சாங்க, அவங்களாலையும் ரன் பண்ண முடியல. கல்கி ஒரு 70 வருஷம் 65 வருஷம் தமிழ்ல
போடு போடுன்னு போட்ட பத்திரிகை. கல்கியோட பொன்னியின் செல்வனுக்காகவே தமிழ்நாடே அந்த பத்திரிகை பரபரப்பாக வாங்கி படிச்சுட்டு இருந்த காலகட்டம்லாம் போய் இப்போ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு புக்காக மாறிட்டாங்க. உண்மையாக வருத்தமாக இருக்கு எங்களுக்குலாம். புக்காக மாறிட்டாங்க. அதையும் பாருங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக படிச்சிங்கன்ட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? இதில் ஏதாவது விளம்பரத்தில் வருமானம் வந்தால் தான் அவங்க குடும்பத்துக்கு இதுலேருந்து வரும். பொன்னியின் செல்வனை வந்து காப்பிரைட் ஃப்ரீ பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நாட்டுடைமையாக்கிட்டாங்க கல்கியோட படைப்பு. ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு. ஆனால் அந்த 10 லட்சம் கொடுத்ததுனால மணிரத்னம் மாதிரியான டைரக்டர் வந்து அதை படமாக எடுக்கிறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ சம்பாரிச்சாங்க தெரியுமா? 250 கோடி முதலீடுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் பாகத்திலேயே வந்து 1000 கோடி ரூபா வருமானம். அப்போ இதோட பேக் போன் யாருன்னு கேட்டிங்கன்னா கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன். இப்போ இந்த படம் எடுத்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தையும் யாரும் வாங்க மாட்டேங்க. நாங்கள் தான் படம் பார்த்துட்டோமே. அதுதான் இன்னைக்கு வாசிப்புடைய நிலைமையா இருக்கு. அந்த நிலைமையெல்லாம் மாத்துறதுக்கான பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து படிக்கிறத வாசிக்கிறத கற்றுக்கணும். சரியா? சுட சுட தமிழ்நாடு, இவங்களுடைய மெனுலாம் எப்படி இருக்கு பார்க்கலாம். சுட சுட தமிழ்நாடு, உலகக்கோப்பை, விருதுகள், லைவ் டிவி. இவங்க அந்த டிவி அவங்க சேனல் வச்சிருக்கிறதால லைவ் டிவி இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. இந்தியா லைவ் அப்டேட்ஸ், வீடியோ ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த செய்தித்தளங்களை தேடி தேடி படிக்கிறத விட ஈஸியாக அவங்க பண்ணணுங்கிறதுக்காக இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா சைட்டுக்காரங்களும் சோஷியல் மீடியாலேயும் இப்போ அவங்க ஃபேஸ்புக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க புதிய தலைமுறையோட ஃபேஸ்புக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் அவங்களுடைய ஐடியில் லைக் போட்டு வச்சிட்டிங்கன்னா பேஜில் தான் இருப்பாங்க. அதனால நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இவங்க ட்விட்டரில் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. சரி, புதின் மோடி சந்திப்பு, கடுமையாக சாடிய உக்ரைன். ரஷ்ய செய்தி பார்ப்போம். இந்தியா ரஷ்யா இடையிலான. இப்போ நான் வந்து இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன்னா இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச டிப்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம கிளாஸில் எப்படி இருந்தாலும் இது தெரியாதவங்க ஒரு 50% மேலே இருப்பாங்க அவங்களுக்கு. இப்போ சார் நான் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் சார். இவங்க வந்து பிரிண்ட் மீடியாவெலாம் நிறுத்திட்டாங்க, எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு டிவி சேனல் இருக்கிறதால இந்த வெப்சைட் எல்லாம் அவங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. அதனால இவங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இப்போ நான் இங்கிலீஷ்லேயே இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இது தமிழில் இருக்குது, நான் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சார் இந்த செய்தியை நான் வந்து படிக்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு படிக்கிறதுல எழுத்து கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் சார். கீழே இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டு கீழே வந்து இந்த லிசன் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு பாருங்க. உங்கள் மொபைல்லையும் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான். அதில் வந்து நீங்கள் லிசனில் வந்து இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிளே சப்போர்ட் பண்ணாததால நான் அப்படியே உங்களுக்கு இதை வந்து நம்ம ஐமன் குரூப்பில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் போடுறேன். சும்மா ஒரு சென்டென்ஸ் தான் அதை கேட்டுக்கணும். ஏன்னா இது ரொம்ப பயன்படும். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க. இப்போ விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நீங்கள் படிக்கிறது போரிங்காக இருந்தது, சரி அப்படியே காதால் கேட்டுக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட காதால் கேட்டுக்கோம். இப்போ நாங்கள் எல்லாம் வந்து யூடியூப் ப்ளே பண்ணோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு மணி நேரம் ஒருத்தர் ஒரு பேச்சாளர் பேசுகிறாருன்னா ஒரு 2 நிமிஷம் அவர் எப்படி பேசுகிறாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைலை தூக்கி அப்படியே வச்சுட்டு ஆடியோ மட்டும்தான் கேட்போம். இது கண்ணுக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அப்படியே நம்ம மொபைல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்ணு போகையாதான். சரி, இப்போ ஐமன் மீடியா ஸ்டடீஸ் குரூப்புக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் போட்டு பேசுறேன். இந்தியா ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர உச்சி மாநாடு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க 2 நாள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி ரஷ்யா சென்றுள்ளார். அங்கு மோடியை போதும். நான் ஒரு 26 செகண்ட்ல ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் படிக்கல. என்னடா இப்படி லேடிஸ் குரலில் மாற்றி படிக்கிறாருன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அது வந்து கூகுளுக்கு பின்னாடி ஒரு ஏஐ உட்காந்துருக்கு, அது படிக்குது. அதே மாதிரி இந்த கூகுள் வாய்ஸ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஹைடெக்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம பேசினா கூட அதில் எழுத்து வந்துடுது. முன்னாடிலாம் நாங்கள் அடிச்சு பேசி பார்ப்போம். ஒரு 100 வார்த்தை நாங்கள் சொன்னோம்னா ஒரு 100%க்கு
அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50%, 50 மார்க்கு 55 மார்க் தான் எடுக்கும். மீதி 45 மார்க் வந்து தப்பு தப்பா எழுதும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து சரி பண்ணிட்டாங்க. 90-95% கிட்ட சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அந்த அந்த காப்பி பேஸ்ட் ஃபுல்லா டிரான்ஸ்லேட் ஆகுது சார். ஃபுல்லாவே டிரான்ஸ்லேட் ஆகி வருது சார். ஆமா. கூகுள் டிரான்ஸ்லேட். இதுல வந்து இதுல லிமிடேஷன் கொடுத்துருக்கான் நமக்கு. 5000 எழுத்துக்கள் அப்படிங்கிற லிமிடேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம 2 இணையதளம் பார்த்துட்டோம். நம்ம இன்னொன்னு வந்துட்டு விகடன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. 15 பேர் கிட்டத்தட்ட இருக்கீங்க. இன்னமும் சில டீம் ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? விகடன் டீம் இன்னும் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா விகடன்ல வந்து ஒரு எல்லாமே கவர் பண்ணுவாங்க. விகடனை பொறுத்த அளவுக்கு உலக செய்திகள்ல இருந்து, தேசிய செய்திகள்ல இருந்து, தமிழ்ல வந்து ஒரு சிறந்த ஒரு பத்திரிகை வந்து விகடன். அவங்க பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விகடன். அதுலயும் கூட கொரோனா டயத்துல என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பத்திரிகை விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 33% தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. சென்னையில பெரிய பெரிய போராட்டம் தான் நடந்தது. ஆனாலும் அவங்க அனுப்புனது தான். அதுக்கப்புறம் அவங்கலாம் வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது மாதிரி சாதாரண வருமானம் கம்மியான இதுல போயிருப்பாங்க. மீடியால வந்து ஒரு டிவி ரேஞ்சு சேட்டலைட் சேனல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப நாலேஜ் வேணும். நியூஸ் மீடியாக்கெல்லாம், என்டர்டைன் மீடியாக்கெல்லாம் அறிவு தேவையில்லை. சும்மா வாழ்னு கத்திட்டு கிடந்தா போதும். ஆனா நியூஸ் மீடியாக்கெல்லாம் நாலேஜ் வேணும். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நாலேஜ். ஓகேவா? இவங்க கூட ஜூனியர் போஸ்ட் பத்திரிகை தினப்பத்திரிகை எல்லாம் ஆரம்பிச்சு பார்த்தாங்க. ஆனா முடியல. அவங்க விகடன் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. இப்ப வந்து சில பத்திரிகை ஓபன் பண்ணுவாங்க, விற்பனை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா டப்புன்னு மூடிட்டு போயிடுவாங்க. இப்ப ஆன்லைன் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பெரிய வசதி. எதையும் வந்து எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கொடுத்துட முடியும். சக்தி விகடன், அவல் விகடன், அந்த விகடன், இந்த விகடன், மோட்டார் விகடன், எல்லா விகடனையும் ஆன்லைன்லயே அவங்க பதிப்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் அதுக்கு சிரத்தை எடுத்து பண்ணுவாங்க. ஒன்னையும் அழகா டிசைன் பண்ணுவாங்க. அதோடைய மேக்கிங் ஸ்டைலு, ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப டாப்பா இருக்கும் விகடனை பொறுத்தளவு. இதுதான் ஒரு நியூஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி ஒரு இமேஜை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க விகடனை பார்த்து தமிழ்ல கத்துக்கலாம். எனக்கு தமிழ்ல மட்டும்தான் வேணும்னா விகடனை பார்த்து நீங்க கத்துக்கலாம். எவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு பாருங்க. எத்தனை அவல் விகடன், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், பசுமை விகடன், மோட்டார் விகடன், விகடன் பிளஸ், நாணயம் விகடன், இவ்வளவு பத்திரிகையை நடத்துறாங்க. இப்ப நான் ப்ரோல இருக்கிறதால எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்க ப்ரோல இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 100 வரியில ஒரு 3 வரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் காசு கட்டிட்டு படிங்க. வீடுகள் மீது கற்கள் விழுந்தது, தூக்கத்தை தொலைத்த கிராமம். இவங்க காப்பி பேஸ்ட் பண்ண விடுறாங்க. இதெல்லாம் காப்பி பேஸ்ட் ஆகும். இப்போ ரைட் கிளிக் நாட் அலோட்லாம் வரும் சில சைட்ல. அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அதையும் நாங்க எடுத்துருவோம். அதுக்கு ட்ரிக்ஸ் நம்மகிட்ட பொதுவா எடுக்க முடியாது. மொபைல்லையும் அந்த மாதிரி மொபைல்ல எல்லாம் காப்பி பேஸ்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். முக்காவாசி சைட் வந்து இப்ப காப்பி பேஸ்ட்டை தடை பண்ணிட்டாங்க. அவங்க சைட்ல வந்து படிச்சா படிங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்றது, ஷேர் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க சைட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஓகேவா? ஆரோக்கியத்தை பத்தி பாருங்க. பிறந்த குழந்தையின் உடலில் வெண்ணெய் நெய் தடவலாம். இப்ப ஜஸ்ட் வந்து இந்த செய்தியை வந்து எவ்வளவு அழகா அவங்க ப்ரெசென்ட் பண்றாங்க. இந்த டாக்டருடைய போட்டோ, அவங்க சொல்றது வந்து நெய் வெண்ணெயெல்லாம் தடவலாமா குழந்தை மேல, குழந்தை போட்டோ போட்டிருக்காங்க. இதை மாதிரி நீங்க நம்ம சுட்டு விரல் உங்களுக்கு கொடுக்கும்போது இதே மாதிரி நீங்க வந்து பயிற்சி எடுக்கலாம். இதே மாதிரி இமேஜ் போடுறது, இதே மாதிரி ஃபார்மேட் போடுறது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய ஆர்டிக்கல் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப டெய்லி நீங்க ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்கன்னா டெய்லி இன்னும் ஒரு 2 மாசம் நீங்க தொடர்ந்து போட்டுட்டீங்கன்னா அந்த 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் நீங்க போடலன்னா அவங்க கேட்பாங்க. உங்களை ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. ஏன் சார் இன்னைக்கு நியூஸ் போடல, என்னாச்சு சார் உங்களுக்கு? அதுதான் நம்முடைய வெற்றி. தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருவாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும்.
ஓகேவா? இதுல புதிய தகவல்கள், தெரியாத தகவல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையா பயன்படுத்திக்கணும். ஒரு சைட்னா நம்ம ஜஸ்ட் மேல அப்படியே பார்த்துட்டு போறதுல உள்ள என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு. இப்ப எனக்கு வந்து சில சுற்றுச்சூழல் பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஆர்வம். எந்த சைட்டுக்கு போனாலும் சுற்றுச்சூழல் கவர் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அதே மாதிரி புக்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெமோ புக்ஸ், ஃப்ரீ புக்ஸ்லாம் கொடுக்குற சைட்லாம் இருக்காங்க. டாக்டர் விகடன், நம்ம உடல்நலம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் விகடன் படிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு எளிமையான இன்டர்ஃபேஸ் தான். ஒரு பெருசா உங்களுக்கு அப்படியே சீக்கிரட்டா ராணுவ ரகசியம் மாதிரி ஒளிச்சு வச்சு அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இணையதளம் வந்து எல்லாமே திறந்து இருக்கிறது. நீங்க எல்லாத்தையுமே நீங்க படிக்கலாம். இப்ப நான் படிச்சது எல்லாமே ஓப்பன் ஆகுது. எல்லாமே விளம்பரம். இப்ப இன்டர்நேஷனல் மீடியா எல்லாமே நமக்கு இப்ப எல்லா நியூஸையும் நமக்கு மோஸ்ட்லி ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு வசதி வந்து நம்ம ஏங்க அங்கெல்லாம் போயிட்டு முன்னாடி வந்து நம்ம யாகு மெயில்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வச்சுக்கும் போது கூகுள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. கூகுள் எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு பொருட்படுத்தாம யாகு வச்சிருந்த காலம் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வெப்சைட்டை நம்ம கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டு இன்டர்நெட்டுக்கு போனாலே கூகுள் யாகு நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கும். ஆனா இப்ப யாகுவை துரத்தி விட்டுட்டு நம்ம கூகுளுக்கு வந்துட்டோம். கூகுள் காரங்களும் நியூஸ் வந்து அப்டேட் பண்றாங்க. அவங்க வந்து மற்ற ஊடகங்கள்ல இருந்து எடுத்து எடுத்து அவங்க வந்து போட்டு இதை படிங்க நம்ம கொடுக்குறாங்க. ஏன்னா சைட் எல்லாமே அவங்களுடைய ப்ரௌசிங்ல தானே போகுது. அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த சைட்ல என்ன நியூஸ் வருது, என்ன போகுது, அதெல்லாம் ஆள் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு ஏஐ டூல் தான். அது வந்து ரோபோட்டிக் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க யூடியூப்ல எது போட்டாலும் சரி, அது ரோபோட்டிக் வந்து வேலை செய்யும். உடனே நீங்க ஒரு 1/4 மணி நேரம் போட்டீங்கன்னா அந்த 1/4 மணி நேரத்துல ஏதாவது எடுத்திருக்கீங்களா, ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிருக்கீங்களா, அடுத்தவங்க மியூசிக் எடுத்திருக்கீங்களா அப்படின்லாம் அது 1/4 மணி நேரத்துல அனலைஸ் பண்ணும். நீங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ள 1/2 நிமிஷத்துக்குள்ள அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிடும். அது யூடியூப் செக்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல இருக்கு, டிரெக்டட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இது நான் வேற இடத்துல இருக்கிறதால எனக்கு வந்து வேற குரோமுக்கு போயிட்டேன். அதனால எனக்கு அந்த ஆப்ஷன் இப்போ இங்கே வரும் பாருங்க. இப்போ இது கூகுள் நியூஸ். நான் இப்போ சொன்ன உலக ஊடகங்கள்லாம் என்னால் பார்க்க முடியாதுங்க சார், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் கடைசி கட்டமாக அந்த கூகுள் கொடுக்குற செய்திகளையாவது டெய்லி பாருங்க. அப்போதான் நீங்க உலக செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா கூகுள்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு. ஆனா கூகுளுடைய ஓவரால் அதோடைய வியூ 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. 360 டிகிரியில பார்த்தோம்னா கூகுள் ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 15 ஜிபி நமக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீயா கொடுக்குறான்னா அதை நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அதோடைய ஒர்த்து எவ்வளவு தெரியுமா? அவ்வளோ ஒர்த்தான ஒரு டிரைவை வந்து நமக்கு கொடுக்குறான். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். 15 ஜிபி எனக்கு ஃப்ரீ கொடுக்குறான். என்னுடைய கூகுள் குரோம் சார் கூகுள் நியூஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதா சார்? பண்ணலாம். இப்ப நான் பண்ணணும்னே பாக்கலையா நீங்க? இல்ல பார்த்தேன், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து தான் கேக்குறேன். தமிழ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே. இல்ல இங்கிலீஷ்ல காட்டிருந்தீங்க, பண்ண முடியலன்ற மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நம்ம தமிழர்கள் இல்ல, உடனே தமிழ்ல மாத்திட்டோம். சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது வந்து என்னுடைய லேப்டாப்பு. இதுல நான் எத்தனை மெயில் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல வந்து இது எல்லாமே என்னோட மெயில் தான். இன்னொரு டெஸ்க்டாப் வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 மெயில் இருக்கும். அதெல்லாம் என்னோட கஸ்டமரோட மெயில். இது எதுக்காக நான் காட்டுறேன்னா, இது கூகுளுடைய சர்வீஸ் இருக்குல்ல, அவங்களுடைய இது நமக்கு கொடுக்குற டிரைவ், அதுக்காக நான் இது வந்து யூஸ் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப் பிரீமியம் தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ யூடியூப் பிரீமியம் பாருங்க. இப்போ பிரீமியம்னு வருது இல்லையா, இதுல விளம்பரமே வராது. சரியா? நான் இன்னைக்கு ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இன்னைக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம நண்பர்கள் எல்லாருமே உடனே இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ நான் எடுக்கிற டிஜிட்டல் டிசைனிங் கோர்ஸுடைய ஒரு வீடியோ வந்து ஓப்பன் சோர்ஸா எல்லாருக்கும் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம அந்த கிளாஸ் எப்படி எடுக்கிறோம்னு
சில நிறைய பேருக்கு தெரியாத இருக்கும், அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஓப்பன் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேமராவே கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. என்னோட வீடியோ கட் ஆயிடுச்சா? வீடியோ அதாவது ஸ்க்ரீன் கட் ஆயிடுச்சா? உங்களோட ஷேரிங் கட் ஆயிருக்கு சார். ஸ்க்ரீன் போதுங்க சார். இனிமே நம்ம லைவ்ல வந்துடும் சார். நீங்க ஏதாவது இப்ப நான் சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம கிளாஸ் முடிச்சு. இதுல உங்களுக்கு சார் டவுட் எதுவும் இல்ல. இதுல ஒரு சிறிய தகவல் மட்டும் சார் நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ம், உங்களுக்கு அறிமுகம் இருக்கும், விகடன்ல வந்து சாயங்காலம் 7 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இம்பர்ஃபெக்ட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சூப்பர் சார். நான் ஒரு நாள் அந்த கூட அந்த நிகழ் நிகழ்ச்சி தவற மாட்டேன். அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். சிபி சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சரணா இருக்கட்டும், எல்லாருமே வருண் வாட்ஸ்அப் குரூப்ல என்னுடைய கான்டாக்ட்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாருல அவரும் இப்ப வேற சேனல், கலைஞர் சேனலுக்கு போயிட்டாரு. வர வரவணை செந்தில், அவரு மரவணை காலத்துல செந்தில் கரெக்ட் வரவணை சார். செந்தில் காலத்துலயும் பார்த்துட்டு இருக்கேன். அவரும் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் நான் சேட்டிங்லேயே போயிடுவேன். ஏதாவது ஒரு தகவல் வந்தது, இப்ப இது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாத மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும்ல, நமக்கு டவுட்டாவே இருக்கும் இந்த செய்தி உண்மையா பொய்யான்ட்டு. உடனே நான் அவங்கள்ட்ட தான் சரண்கிட்ட வருண்கிட்ட எல்லாம் கேட்டுப்போம். உடனே மெசேஜ் அனுப்பி இது பிரதர் ஃப்ரெண்ட் இது உண்மையா பொய்யான்ட்டு உடனே அவங்க அதிகபட்சம் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நெட்ல ரிப்ளை பண்ணிடுவாங்க. அந்த குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? நான் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கேன் சார். அதனாலதான் அதை நம்ம நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா நாட்டு நடப்பு அன்னைக்கு நடப்புகளை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. கண்டிப்பா நம்ம நண்பர் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். நான் வந்து போன வருஷம் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி லண்டன் பிபிசியை பாருங்கன்னு சொல்லணும், தமிழ் நியூஸ் 10 நிமிஷம் நியூஸ். லண்டன் பிபிசில வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். அந்த உலக செய்திகள்ங்கிற ஒரு 10 நிமிஷம் செய்தி அறிக்கை மட்டும் டெய்லி பாருங்க. நான் லண்டன் பிபிசி பார்க்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டுட்டு இருப்பான், எல்லாம் என்டர்டைன்மெண்ட், அதெல்லாம் பார்க்க சொல்ல. உலக செய்திகள் 10 நிமிஷம் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தான். அதே மாதிரி டெய்லி இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து விகடன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை தான் அவங்க பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். செய்தி அதிகமா இருந்தா 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் போகும். அதனுடைய லிங்கையும் நான் வந்து நம்ம குரூப்ல போடுறேன். அந்த செய்தி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி நைட்டு 7 மணிக்கு அந்த ஷோ வந்து அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து கமெண்ட் ஷோ அப்படின்னு போடுவாங்க. அந்த கமெண்ட் ஷோவில் வந்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல கேள்விகளாக கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்து பதில் சொல்லுவாங்க. நான் கனவு வேலைக்கான இன்னைய செய்தியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம குரூப்பில் போட்டுறேன். நீங்கள் எல்லாருமே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம விகடன் ஸ்கூல் ஆஃப் நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இப்போ அது மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸு நான் உங்களுக்கு வந்து எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதில் நான் போடுறேன். ரொம்ப பெருசாக போட மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சார் சொன்னதுக்கு என்னுடைய நன்றி. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார் கலீல் ரஹ்மான். ரொம்ப நன்றிங்க சார். சூப்பரான நியூஸ். தேங்க்ஸ் சார். ஓகேங்க சார். வேற எதுவும் இருந்தா கேளுங்க சார். ஏதாவது இப்ப நான் சொன்ன விஷயத்துல, காட்டின விஷயத்துல, டிப்ஸா கொடுத்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? எல்லாரும் வந்து அசைவற்ற நிலைக்கு போயிட்டீங்க, மௌன நிலை, அமைதி நிலைக்கு போயிட்டீங்க. அதனால மௌனம் இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு இருக்கு சார். டக்குன்னு சொல்லுங்க சார். கிளாஸ் சொல்லுங்க. இல்ல சகோதரி யாரோ வர்றாங்க, நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் அழைக்கிறேன் சார். எனக்கு ஒன்றும் டைமிங் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாரும் இருக்கிறதா டவுட் இருந்தா கேளுங்க சார். கேளுங்க சார். இல்ல சார், நீங்க டாப் 10 அந்த இது இன்டர்நேஷனல் நியூஸ் காமிச்சீங்க இல்லையா? சோ இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்திய தேசத்துல வந்து தரமான செய்திகள் கொடுக்கக்கூடிய, ஒரு உலகளாவிய செய்திகளை கொடுக்கக்கூடிய அந்த டாப் 10 பட்டியலில் வரக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு செய்தித்தாளுமே இல்லையே. அதுக்கு காரணம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க சார்? என்ன சொல்றீங்க சார்? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இல்லங்கிறீங்களா? தமிழ்நாட்டுல இருந்து இல்ல சார், நான் சொல்லக்கூடியது இந்திய தேசத்துல இருந்து வெளியாகக்கூடிய எத்தனையோ பத்திரிகைகள் இருந்தாலும் குலக அளவுல பேசப்படக்கூடிய அளவுக்கு, பிபிசி அளவுக்கோ இல்ல அல் ஜசீரா அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு செய்தி நிறுவனமே வரலையே. அது செய்தியினுடைய தரம் குறைஞ்சிருச்சு நம்ம நினைச்சுக்கலாமா, இல்ல இந்தியால இருந்து வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளுடைய லெவல் அவ்வளவுதானா? அது வந்துங்க சார், இதுக்கு நான் வந்து என்னுடைய புரிதல்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். இந்த உலக ஊடகங்கள் இருக்கு இல்லையா,
அந்த உலக ஊடகங்கள பட்டியல் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த பட்டியல் எப்படி வந்து கணக்கிடப்படும் அப்படின்னா, அது வந்து எத்தனை பேரை அந்த ஊடகம் வந்து சென்றடைகிறது அப்படிங்கிற பாணியில மட்டும்தான் கணக்கிடும். ஓகேவா? அப்ப வந்து உலகளாவிய மொழி அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து ஆங்கிலமா இருக்கு. அந்த ஆங்கிலத்துல நடத்தக்கூடிய பத்திரிகைகள், ஆங்கிலத்துல நடக்கக்கூடிய வெப்சைட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டாப் 10க்குள்ள வந்துருவாங்க சார். அது ஒண்ணுதான் ரீசன். இப்ப இந்தியா வந்து 100 கோடி மக்கள் இருந்தால் கூட, நம்ம இங்க பேசுற மொழிகள் பார்த்தீங்கன்னா, இங்க இந்தியாலயே 150 மொழி பேசிட்டு இருக்காங்க. 150 மொழி. 28 ஸ்டேட் தான் இந்தியால உள்ள ஸ்டேட்டு கரெக்டா எனக்கு இப்போ கவுண்ட் தெரியல. அத்தனை ஸ்டேட்டு இந்தியால இருக்கு. ஆனா மொழிகள்ல பிரிஞ்சிடும் இல்லையா சார்? அதனால வந்து அவங்க அந்த பாப்புலேஷன், அதாவது எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கிற அடிப்படையில தான் நடக்குது. அதனாலதான் ஆங்கில ஊடகங்கள் வந்து டாப் 10ல வரும். வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்ப நம்ம இந்தியாலயே வந்து இப்ப ஆங்கிலத்துல வந்து அந்த அளவு பெருசா பண்ணல. அதுதான் உண்மை. உலக ஊடகங்களோட போட்டி போற அளவுக்கு நம்ம பண்ணல. இருந்தாலும் கவர்மெண்டோடைய மீடியா இருக்கிறது. மீடியா வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு சேவையெல்லாம் பண்றது கிடையாது. எந்த சார், இன்னொன்னு இந்தியா மீடியா பத்தி சொன்னோம்னா, அவங்க வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணுவாங்க சார். சைட் அடிப்பாங்க. நீங்க 2 சேனலை பாத்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றம் பாக்குற மாதிரியே இருக்கும். நீங்க சன் டிவியையும் ஜெயா டிவியையும் பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டிமன்றமா இருக்கும். கலைஞர் டிவியும் ஜெயா டிவியும் பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டிமன்றமா இருக்கும். இடையில மக்கள் டிவி நியூஸ் கொடுத்தாங்க, அதை பாத்தீங்கன்னா அது ஒரு பட்டிமன்றமா இருக்கும். எங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து கட்டுப்பாயி நாங்க நியூஸ் பாக்குறது விஜய் டிவில ஒரு நியூஸ்ன்னு போட்டுட்டு இருப்போம். சூப்பரா இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கும் அடிச்சுட்டாங்க. அதையும் விஜய் டிவிக்கு நியூஸ் போடக்கூடாதுன்ட்டு. அவங்க ஓரளவு நல்லா பண்ணாங்க. இப்ப நம்ம தமிழ்ல வந்து சத்தியம் டிவிலாம் ஓரளவு நல்லா பண்றாங்க சார். சின்ன சின்ன நியூஸ்லாம் நல்லா பண்றாங்க. இது ஒண்ணுதான் காரணம். வேற மொழி பிளஸ் மக்கள் தொகை, பார்வையாளர்கள் எண்ணிக்கை, அதுதான் காரணம். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி கான்ட்ரவர்சியலா ஒண்ணும் கிடையாது. நம்ம கொண்டு போகணும். நன்றி சார். அடுத்து சொல்லுங்க சார். ஒரு நிமிஷங்க சார். சகோதரர் கலீல் ரஹ்மானுக்கு சர்வதேச அளவில் வந்து நம்ம நாட்டில் உள்ள ரைடர்ஸ் அண்ட் பிடிஐ இந்த 2 செய்தி நிறுவனங்களை வந்து சர்வதேச அளவில் செய்தி கொடுக்குறாங்க. வெளிநாட்டு பத்திரிகை நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வெளிநாட்டு பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளில் வந்து நம்ம நாட்டினுடைய ரைடர்ஸ் அண்ட் பிடிஐ செய்திகள் கொடுக்குறாங்க. பெரும்பாலான வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து இந்த 2 நிறுவனங்கள் இருந்து செய்தி வாங்குறாங்க. அந்த அளவில் வந்து நம்ம நாட்டு செய்தி நிறுவனங்களை வந்து வெளிநாட்டில் கொடுக்குறாங்க. அதில் வெளிநாட்டு பத்திரிகை படிச்சிங்கன்னா அது தெரியும். அது என்ன காரணம்னா சார், அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு நிறுவனம், ஒரு நூற்றாண்டுகளை கடந்த அந்த நிறுவனம். நான் போன தடவை கிளாஸ் எடுத்தப்ப அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் நான் எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனங்கள். அவங்க வந்து தற்சார்பு கிடையாது. அது மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள். அதனாலதான் இப்ப சார் ஒருத்தர் வந்து என் லிஸ்ட்டை பார்த்துட்டு உடனே ஏன் சார் தினமணி போடலன்னு கேட்டாங்கல்ல, அது வந்து அந்த தினமணி மேல அவர் மனதுல உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி உலக ஊடகங்களுக்கு இந்த செய்தி முகமைகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் மற்ற நியூஸ் சேனல்ல காண்டசி, அதாவது இவங்களுக்கு வந்து நன்றின்னு போட்டுட்டு நம்ம சேனல்ல இருந்து எடுத்து போட மாட்டாங்க. நம்ம தமிழ்ல வந்து அதை போடுவாங்க. வெளிநாட்டு செய்திகள்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு நன்றின்னு ஓரத்துல போட்டு அவங்க நியூஸ்லாம் போடுவாங்க. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி இப்ப இன்டர்நேஷனல் மீடியால போட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார். அவங்களுடைய தற்சார்புங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கும். அவங்க நடுநிலை பத்திரிகைன்னு போடுவாங்க, ஆனா நடுநிலையா இருக்காங்களாங்கிற டவுட் இருக்கு. இந்தியாவுடைய டோட்டல் ஊடகங்களுமே அப்படிதான். ஏதோ ஒரு சைடுல அடிப்பாங்க, இன்னொரு சைடுக்கு எதிராக எந்த நியூஸ் நடந்தாலும் சரி அதை வந்து அவங்க அரசியலா பார்ப்பாங்க. ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்ல நின்றுட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்க கூடாது. நம்ம பருந்து பார்வையை வானத்துல பறந்துட்டு பார்க்கணும். அதுதான் 360 டிகிரின்னு சொல்றோம். அந்த பாணியில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வரும். ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு நம்ம சில விஷயங்கள் வந்து ஓப்பனா நம்ம எல்லாரையும் வச்சுட்டுலாம் சொல்ல முடியாது. அந்த செய்திகளுக்கு மேல நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மையான ஒரு பொசிஷன் வந்து நமக்கு தெரியும். அப்ப வந்து ஒரு 4-5 ஊடகத்துல இந்த செய்தி எப்படி சொல்றாங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் டைரக்டா அங்க உள்ள மக்களை நம்ம தொடர்பு. இப்ப வந்து சாராய சாவு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த தொகுதி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டாதான் அங்க உண்மையான நிலவரம் என்ன, அதுல காவல்துறை என்ன பண்றாங்க, கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, அங்க எம்எல்ஏ வந்து ஆளுங்கட்சியில ஏடிஎம்கேவா இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, ஆளும் திமுக என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு டிவிக்காரனும் ஒரு மாதிரி அவனுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பான். நம்ம வந்து ஆஸ் ஜேர்னலிஸ்ட் ஆக போறோம் அப்படின்னா நம்ம அங்க வந்து இறங்கி வேலை செய்யணும். சார் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார், நீங்க ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, அது வந்து நீங்க டூல் வச்சு எடுத்துறோம்னு சொன்னீங்க, அது நாங்க யூஸ் பண்ண முடியாதா சார்? அந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால காப்பி பேஸ்ட் பண்ண முடியல. நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்களா?
லேப்டாப் வச்சிருக்கேன் சார். பரவாயில்ல, இப்பயும் 30 பேர் லைன்ல இருக்கு. சரி. இப்போ உங்களுக்காக அந்த சீக்கிரட்டை நான் உங்களுக்காக உடைக்கிறேன். நீங்க 8:15 வரைக்கும் இருந்திருக்கீங்க. உங்களை பாராட்டும் விதமாக மறுபடியும் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் செய்யுங்க. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க. கத்துக்கிறது தான், அதை பயன்படுத்தணும். நீங்க இன்ட்ரெஸ்டா இதே வேலையை அதெல்லாம் நாங்கெல்லாம் ஆர்வமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சார். நாங்களாம் கிளாஸ் போய் ரொம்ப போக மாட்டோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. எங்களுக்கு ஆமா ஆர்வம் சார். தான். என்ன சொல்றது எல்லாமே எங்களுக்கு ஆர்வம் தான் முக்கியங்க. இதுல துறையில வந்து கண்டிப்பா சார். தொழில்நுட்பத்தை விட ஆர்வம் தான் முக்கியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், தொழில்நுட்பங்கிறது ஒரு 10% வச்சுங்க. உங்களுடைய டேலண்ட் இருக்குல்ல, அது வந்து ஆமா சார். 90%. தொழில் கடைசி வரைக்கும் நாங்க உங்க அஸ்கர் சார் முடிக்கிற வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருப்போம். உங்க டவுட் தொழில்நுட்ப கேட்டாலும் நமக்கு ஒரு கிளீனஸ் கிடைக்கும்ல, மத்தவங்க கேட்டாலும். அஹ், நானும் உங்களோட கிளாஸ்ல எப்பவுமே இருப்பேன். எப்பவுமே நானும் கேட்டுட்டு இருப்பேன். ஓகே சார். வெளியில ஓகே இருந்தா சார். மட்டும்தான் நான் கேட்க மாட்டேன். நான் வந்து ப்ளே பண்ணி விட்டுருவேன். நான் ஆடியோ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்கிரீன் ஓகே பார்க்க சார். மாட்டேன். ஸ்கிரீன் பெரும்பாலும் நான் பார்க்க மாட்டேன். ஆடியோ. சார் பாத்திருக்கேன் ஒரு சார், நீங்க கொஸ்டின் லைன்ல இருக்கிறது லாஸ்ட் வரைக்கும் இருப்பீங்க. சார், ஒரு கொஸ்டின் சார். இப்போ ஃபாரின் நியூஸ்ல இருக்குல்லங்க சார் ஆமா. அந்த சேனல், இப்போ அவங்க கொடுக்குற அந்த நியூஸை வந்து நம்ம வீடியோ மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய நேம்லாம் பேக்ரவுண்டில் தெரியும்ல சார், இது எதுவும் இஷ்யூஸ் ஆகுமா? சார், நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தேன்னா, அந்த இமேஜ் மட்டும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்க சார். ஓகேங்க சார். இமேஜ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணீங்க. நீங்க வீடியோலாம் எல்லாம் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ செய்தியாளர் சந்திப்பு அது மாதிரிலாம் போடுறாங்கல்ல யூடியூப்ல, செய்தியாளர் சந்திப்பு. இப்போ ரஜினிகாந்த் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாருன்னா உடனே அவன் கிட்டத்தட்ட ஒரு 50-60 சேனல் போய் உட்காந்துருப்பான் அவர் பேட்டி கொடுக்கறத எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம கிளப்ல வந்து சில பேர் நடிகர்லாம் பேட்டி கொடுப்பாங்க. ஏதாவது சீரியஸ் மேட்டர் அவங்க வெளியில உலகத்துக்கு சொல்லணும்னா வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம எடுத்து போடலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி கிராப் பண்ணி வேற மாதிரி போட்டு ஸ்கிரீனை சின்னது பண்ணி பெருசு பண்ணி போடலாம். நம்ம கிளாஸ்ல கூட அஸ்கர் சார் சொன்னாங்கல்ல, நீங்க ஸ்கிரீன் அந்த இமேஜை வேற வேற மாதிரி கொஞ்சம் லைட்டா மாத்தி சைஸ்லாம் மாத்திலாம் போடலாம். அது இமேஜை பொறுத்த அளவுக்கு பெருசா அந்த அளவுக்கு கொண்டாந்து காப்பிரைட் பண்ணாந்து விடாது. ஆனா வீடியோ பொறுத்த அளவுக்கு டக்குன்னு காப்பிரைட் எடுத்துரும், மியூசிக் காப்பிரைட் எடுத்துரும். செய்தியாளர் சந்திப்புலாம் போடலாம். நான் வந்து நாம் தமிழருக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நடந்த ஒரு உரையாடலை வந்து நான் எடுத்து போட்டேன். 2 வீடியோவா கட் பண்ணி போட்டாங்க சார். அதுல ஒரு வீடியோ காப்பிரைட் வரல, ஏகப்பட்ட வியூஸ் போச்சு. அது இன்னொரு வீடியோ காப்பிரைட் வந்துருச்சு. மேடம், நீங்க ஒரு வெப்சைட் சொல்லுங்க, எடுக்க முடியாத வெப்சைட். இதே வச்சுப்பா, தந்தி எடுக்க முடியல நம்மளால. சார், அப்போ பிபிசி நியூஸ் வந்து நம்ம பின்னாடி கவரேஜாக வச்சோம்னா நம்ம அந்த பிபிசியை காமிக்கக்கூடாது, அந்த இடத்துல பிளர் பண்ணிடலாமா? நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க உங்க கான்செப்டை முதல்ல போட்டோவை மட்டும் பயன்படுத்தி பண்ணுங்க. விஷுவல் எடுத்தீங்கன்னா காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யூடியூப்ல மானிட்டேஷன் பண்ணிக்கணும், சம்பாரிச்சுக்கணும்லாம் நினைக்காதீங்க. செய்தியா நம்ம டெவலப் ஆகணும், நம்ம வந்து நம்ம செய்தி கொண்டு போகணும் மட்டும் நினைச்சு அந்த சேனல் நடத்துங்க. நீங்க வந்து இதுல ஏர்னிங் ஓகே. கொண்டு வரணும்னா வேற கான்செப்ட் இல்லை சார், நியூஸ் கான்செப்ட்ல வந்து அவங்க கேட்பாங்கல்ல உங்களுக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. ஆமா, கீழே கமெண்ட்ஸில் அதெல்லாம் கூட நீங்க கேட்பாங்க. போட்டுக்கலாம் சார். அதெல்லாம் நீங்க அதனால தான் சார். சார், இப்ப எவ்வளவு பேரு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சேனல். வெளிநாட்டுல இருந்து ஒரு தாத்தா பண்ணுவாரு, உலக செய்தி எடுத்துக்கிட்டு 1/4 மணி நேரம் பேசுவார். இப்ப மதன் கௌரி என்ன பண்றாரு, செய்தியை தானே எடுத்து போறாரு. அவர் உட்கார்ந்துட்டு பேசுறாரு. இலங்கையில இருந்து ஒருத்தர் பண்ணுவார். பின்னாடி இலங்கையில இருந்து ஒருத்தர் பண்றாரு. எனக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனாங்க. சரி, ஒரு சைட் நம்ம பார்ப்போம். தினமணியே எடுத்துப்போம். நம்ம நண்பர் கேட்டதுனால தினமணி. இது டிஜிட்டல் ஜேர்னலிசம்ங்கிறதால இதெல்லாம் நம்ம கத்துத்தரோம் எல்லாருக்கும். பப்ளிக்கா இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இதை எடுக்காதீங்கிறதுனாலதான் அப்படி வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து அதை எடுக்கிறோம். கடலூர் அங்க உங்களுக்கு பயனுள்ள ஒரு செய்தியா இருக்கு. உலகத்துக்கு போகும். நரம்பியல் வல்லுநர். அது நான் சொன்னேன்னு, அந்த ஜோ பைடன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா அதுக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இப்ப நான் தினமணி எடுத்துக்கிட்டேங்க சார். தினமணி பாருங்க என்ன சொல்லுது, காப்பி இஸ் டிசேபிள்டுன்னு வருதா? அதுலயாவது ஒரு 3 வரி கொடுத்தானுங்க. இதுல தந்தியிலையாவது ஒரு 3-4 வரி கொடுத்தானுங்க. இவங்க அந்த 2 வரி 3 வரி கூட எடுக்க விட முடியாது. ஓகேவா? இப்ப நான் வந்து இதை என்ன பண்ணணும்னா, நீங்க மொபைல்ல வச்சிருந்தீங்கன்னா மொபைல்ல என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா, ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஒரு சாஃப்ட்வேரா வச்சிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர்ல நான் இதை ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். இந்த செய்தி இவங்க ஒரு வரி கூட என்ன எடுக்க விடல. நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கிறேன்.
ஸ்க்ரீன்ஷாட் டெஸ்க்டாப்பில் வந்து டி மணின்னு போட்டுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி ஃபைலாக இருக்குது, சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு தெளிவாக புரிஞ்சுதா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட், எனக்கு எந்த போர்ஷன் தேவையோ அதை என்னுடைய கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற டூல் வந்து லென்ஸ். அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் வித் லென்ஸ் கொடுத்துட்டு லென்ஸில் வந்து டெக்ஸ்டா ஆப்ஷன் கொடுக்குறான். அந்த டெக்ஸ்டா ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டெக்ஸ்டாக காட்டும். அதை அப்படியே நீங்கள் விரலை வச்சு அப்படியே ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும், பேஸ்ட் பண்ணிக்கலாம். லென்ஸ் அந்த ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் யார் யார் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க சார்? சார் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர் சார். எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க ஒரு 10% இருக்காங்க. 10% நம்ம குரூப்பில் நல்ல வெல் டேலண்ட். எனக்கு தெரியும் 10% இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கேன். லென்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இமேஜை போட்டு டெக்ஸ்ட் இருந்ததுன்னா ஓப்பன் வித் லென்ஸ் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் விஷயம். நான் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் லேப்டாப் யூசர்ஸ் இருக்கீங்க. அதனால உங்களுக்கும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தெளிவாக பண்ணலாம். நான் என் கிளாஸில் கூட சொன்னேன், டிடிசி கிளாஸில் இந்த ஒரே ஒரு டெக்னாலஜி நான் தெரிஞ்சுக்கிட்டதால 20 புக்கு நான் வந்து டிடிபி பண்ணி கொடுத்தேன். இந்த ஒரு டெக்னாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு. என்னன்னா டெக்ஸ்ட், ஃபோட்டோவிலேருந்து டெக்ஸ்ட் எடுக்குது. எனக்கு புரியாத சான்ஸ்கிரிட்டா அந்த மாதிரி ஒரு புக்கெல்லாம் எனக்கு டைப்பிங்க்கு வந்துச்சு. நான் டைப் அடிச்சு பார்த்தா எனக்கு முடியல. சரி போ நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு ஒரு பிரிண்டரில் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பேஜ் நம்பர் போட்டு ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரீசெண்ட் ஃபைல், இப்போ நான் ஃபைல் தினமணியை அப்லோட் பண்ணிட்டேன் என்னோட டிரைவில். அது என்னோட ரீசெண்ட் ஃபைலில் இருக்குது. இப்போ இந்த தினமணியை ரைட் கிளிக் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க. ரைட் கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் வித் கொடுக்குறேன், கூகுள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் டாக்குமெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரகசியம்லாம் இந்த ஐமன்ல யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. தேர்ட் பேட்சுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். சில பேருக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. 100 பேர்ல ஒருத்தர் 2 பேருக்கு தான் இது. காப்பி நம்ம குரூப்ல போகுது. புரிஞ்சிருச்சாங்க மேடம்? கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுச்சு சார். தேங்க்யூ சார். நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி அந்த டிஜிட்டல் டிசைனிங் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 10 வெப்சைட் கிட்டத்தட்ட சொல்லிடுவேன் ஒரு நாளைக்கு. அப்ப 8 நாள்ல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 டிப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக அந்த 2 நாள் செக்ஷன் வந்து வீடியோவை கொடுத்துட்றேன். இன்னொன்று வந்துட்டு பேசிக்கா சில பேர் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறவங்களுக்காக ஒரு தனியா ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்க போறோம் மறுபடியும், நானும் அஸ்கர் சாரும் சேர்ந்து. அதனால நீங்க இந்த 2 நாள் கிளாஸை வந்து உங்களுக்கு டேலி பண்ணி விட்டுருவோம். அடுத்தது எடுத்த எடுப்புக்கே நம்ம வந்து வீடியோ மேக்கிங்க்கு போயிடுவோம். ரீல்ஸ் எல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுறாங்களா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அது எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ கூட நமக்கு நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் உதாரணமா ஒண்ணே ஒன்று ஒரு காட்டுறேன் பாருங்க, நாங்க என்ன கிளாஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீடியோ போட்டதை நீங்க ஃபுல்லா பாத்துருங்க. பார்க்காதவங்க என்னோட சேனல்ல இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதை சொன்னா நம்ப மாட்டீங்க. எல்இடி போர்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 750 ரூபாயில இருந்து. உங்க கடையோட முகவரியை டைம் ஆனதுனால இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம்ல, நம்ம இதெல்லாம் நீங்க பண்ணணும். இதே மாதிரி நியூஸ் போட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணணும். நியூஸ்க்கு ரிலேட்டடா இதை டிசைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தெல்லாம் போட்டீங்கன்னா லைக்ஸ் ஷேர்லாம் அள்ளும். உங்களை எல்லாம் தேட ஆரம்பிச்சிடும். எங்க இருக்கீங்க, எங்க நியூஸை நீங்க போடணும்னு வருவாங்க. இப்போ எங்க சேனல்லே நாங்க செஞ்சு கொடுக்குற ரேடியோலயே சில பேர் வந்து அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட பணம் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அஸ்கர் சாரும் ஒரு வெப்சைட் பண்ணோம் கோயம்புத்தூர்ல. அவர் வந்து ஒரு பிகைன் வுட்ஸ்ல அவர் 1/4 மணி நேரம் பேட்டி எடுக்கிறதுக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. அவங்க வீட்டில் வந்து 1/4 மணி நேரம் அவர் பேட்டி எடுத்துட்டு போறாங்க, 25,000 கொடுக்குறாரு. அந்த யூடியூப் சேனல் நம்ம நினைப்போம், ஆனா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. அவன் அப்படி சம்பாதிக்கிறான். ஒரு நாளைக்கு 40 வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கான் யூடியூப். அது மாதிரி நிறைய நமக்கு இதுல நீங்க ஏர்ன் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ரொம்ப நேரம், நான் 1 மணி நேரம் தான் நினைச்சேன், ஆனா 1.5 மணி நேரம் போயிடுச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இன்னைக்கு பேசுனதுல. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இதெல்லாம் வந்து எங்க பாட்டி கதை சொல்ற மாதிரி கேட்டு அப்படியே நாளைக்கு நாளானைக்கு மறந்துடக்கூடாது. பயன்படுத்தி பலனடையணும்.
ஆஸ் அ மீடியா பர்சனாக நீங்கள் வளரணும் அப்படின்னு ஐமன் சார்பாகவும் நம்முடைய அஸ்கர் சார் சார்பாகவும் கேட்டுக்கிட்டு என்னுடைய சார்பாகவும் கேட்டுக்கிட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள்கிட்ட இன்னும் பல புதிய விஷயங்களோட சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.